அன்பு மிக்கவர்களே, உதடும் உள்ளமும், உள்ளம் நினைப்பதை உதடு பேசுகிறது என்பது தான் யதார்த்த உண்மைகளாக இருக்கிறது. ஆனால் இன்று உள்ளொன்று வைத்தும் புறமொன்றும் பேசுகின்ற மனிதர்கள் மத்தியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் உதட்டளவிலே என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று போற்றுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று ஆண்டவரே சொல்ல இருக்கிறார். அதே போலத்தான் இன்று நீ நோக்கி உதட்டளவில் ஆண்டவரை ஆண்டவரை என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, எனது திருவுள்ளப்படி நடப்பவரே விண்ணரசுக்குள் நுழைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று நமது உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணங்களை சிந்திக்காமல் உதட்டளவிலே மட்டும் புகழ்ச்சியும் பிறருக்கு சிரிப்பு குணத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா உள்ளத்திலே போட்டிகளும் பொறாமைகளும் நிறைய வஞ்சகத்தை கொண்ட குணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து வேறுபட்டவர்களாக நாம் நமது வாழ்க்கை யார் மீது கட்டமைக்கப்பட போகிறோம் என்ற மேன்மை வார்த்தை சொல்லி தருகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, 1 சாமுவேல் 7:3 சொல்லுகிறது, உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்கு தயார் செய்யுங்கள், அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள் என்று. நமது உள்ளத்தை இறைவனுக்காக தயார் செய்து நமது உதட்டளவில் முழுமையாக அவரை நம்பிக்கையோடு புகழ்ந்து அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நற்செய்தியிலே இறைவன் அழைப்பு விடுக்கிறார். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே மக்கள் இறைவன் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக இறைவனை நம்பாமல் வேற்று தெய்வத்தை நம்பி நமது வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். ஆகையால் தான் இறைவனை முழு முதல் காரணர் என்று அவர் மீது நாம் நமது வாழ்க்கையை கட்டி அமைக்க வேண்டும். அவர் தான் கற்பாரை மீட்பரமாக இருக்கிறார். அவர் மீது நமது வாழ்க்கை கட்டி எழுப்புகின்ற பொழுது எந்த துன்பம் துயரம் எது வந்தாலும் நாம் வீழ்த்தப்படுவதில்லை, நாம் தகர்ந்து போவதில்லை என்ற உறுதிப்பாட்டை வார்த்தை சொல்லி தருகிறது. எபேசியர் புத்தகம் 2:20 திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் மீது தான் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாக வைத்து அவர் மீது நாம் நமது வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று வார்த்தை சொல்லி தருகிறது. கடவுளின் பாறை, கடவுள் என்ற பாறை மீதுள்ள நம்பிக்கையில் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். ஆண்டவரே என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், என் புகலிடம், நான் தேடும் அரண் என்ற நம்பிக்கையோடு எனக்கு மீட்பளிக்க வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்று முழுமையாக அவரையே நம்பியிருங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லி தருகிறார். சும்மா வாயளவுல கடவுளை போற்றுவதை விட நமது நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் படி வாழ்வதாலும் நாம் இறைவனை கற்பாறையாக கொண்டு அவர் மீது நமது வாழ்க்கையை கட்டி எழுப்புகின்ற பொழுதும் நமது நன்னடத்தையாலும் நல்ல செயல்களாலும் நமது வாழ்க்கை கட்டமைக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எந்த துன்பம் துயரம் எந்த பெருங்காற்று வந்தாலும் நிச்சயமாக நாம் வீழ்த்தப்பட மாட்டோம். ஆனால் உலக ஆசைக்காகவும் பெயருக்காகவும் பேருக்காகவும் நான் என்ற அகந்தையில் மனிதன் என்று கட்டமைக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக மணல் மீது கட்டப்பட்டது போல வீழ்ந்து விடுவோம் என்பதை இறைவன் உணர்த்துகிறார். திருப்பாடல் 62:2 சொல்லுகிறார், உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன். அவர் மீது நாம் நமது வாழ்க்கையை கட்டி எழுப்பினால் நிச்சயம் நாம் அசைவுறாமல் வாழ்க்கையிலே வென்று விடுவோம். அன்பார்ந்தவர்களே, நீதிமொழி 10:25 சொல்லுகிறார், சுழல் காற்றுக்கு பின் பொல்லார் இராமற் போவர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே என்றுமுள்ள அடித்தளம் போல நிற்பார்கள் என்று. வாழ்க்கையோட பேச கடவுள் மீது ஆணைத்தனமாக வையுங்க. உள்ளத்துல ஒண்ணு நினைச்சு உதட்டுல ஒண்ணு பேசாங்க. உதடும் உள்ளமும் ஒன்றுபட்டால் உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஆசீர் பெறுகிறது என்று உங்கள் உதடும் உள்ளமும் ஒன்றுபட்டு இருக்கிறதா? குடும்பத்திலே உதட்டளவில் மட்டும் பிறரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உள்ளத்தளவிலும் அவர்களை நம்பி அவர்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நம்பகத்தன்மை உள்ளவர்களாக வாழுங்கள். அப்போது ஆசீர்வாதம் நிச்சயம். எனவே நமது உள்ளத்தையும் உதடையும் இறைவன் என்ற கற்பாறை மீது நம்பிக்கையோடு கட்டமைப்போம். ஆண்டவர் ஆசீர் என்றென்றும் நம்மோடு.
ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அருட்கரமும் உமது ஆசீரும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் எந்நாளும் இருக்கட்டும். ஏனென்றால் எங்கள் உள்ளத்தையும் முதலையும் ஒன்றுபட்டு உமது வார்த்தைக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுகிற பொழுது நம்பிக்கை இழப்பாமல் ஒருபோதும் எங்களோடு நீர் இருக்கிறேன் என்ற அந்த ஆணித்தரமான பற்றுறுதியில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.